பிரியங்காக்காக நான் அவ்வளோ விஷயங்களில் வந்து அவங்களுக்காக நின்னேன். ஆனால் எனக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உடஞ்சி சிந்தூரி வந்து கண் கலங்கி அழுகிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன ஆச்சு சிந்தூரிக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். வெக்கையும் சிந்தூரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெக்கே வந்து சொல்கிறாரு, நீ வந்து இந்த மாதிரி ராஜா கூட ஒரு வாரம் வந்து ஓட்டுன, தேயின்னு தேய்ச்ச, அதுக்கப்புறமா இப்போது இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சிட்டு இருக்க இந்த ஷோவில் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரோ சொல்லியிருக்காங்க போல். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பிரியங்கா தான் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து வெக்கே வந்து சொல்கிறாப்புலி. ஸோ உடனே வந்து சிந்தூரி வந்து பார்த்திங்கன்னா, நான் ராஜா கூட ஒரே ஒரு டேட்டு ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து பண்ணேன், நான் அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ நாள் கடத்தணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் ஏன் உன் கூட அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே, நான் அதை பண்ணல. எனக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் வந்து கிடையாது. உன்கிட்ட நான் அப்படி வந்து நான் போயிருக்கலாம்ல, நான் அதை பண்ணல. ஸோ இந்த ஒரு சண்டை நடந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பிரியங்கா கூட நடந்த சண்டையிலேருந்து. ஸோ முன்ன ஒரு மாதிரி பின்ன ஒரு மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக வந்து புரியல. லைஃப்பில் வந்து நான் எவ்வளவோ லேர்ன் பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளோ தான் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு லைஃப்பில் இந்த மாதிரி அடிக்கடி திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. நான் வந்து பிரியங்கா வந்து அவ்வளோ நம்பி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பழகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்னை இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து எல்லோரும் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து எப்பயுமே யோசிப்பேன், நம்ம வந்து நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் வந்து நடக்குது அப்படிங்கும்போது எனக்கு வந்து பையன் கூட எப்படி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து எனக்கும் விக்கேக்கும் நான் இங்கே கிளியராக சொல்கிறேன், எனக்கும் விக்கேக்கும் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒன்றுமே கிடையாது, அதை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அதை வந்து தப்பாக நினச்சி இப்படியெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரேக் டவுன் ஆகி அழுகிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தூரி வந்து அழுதுக்கான ஒரு காரணம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்போக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.